அந்த வானவில் நியமிக்கப்பட்டது போலவே a promise sign ஒரு வாக்குத்தத்தத்தின் அடையாளமாக of the covenant that God made with Noah. நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கைக்கு வாக்குத்தத்த அடையாளமாக The holy God has also made a covenant promise with his people concerning his healing. பரிசுத்த தேவன் தாம் கொடுக்கும் சுகத்தை குறித்து தம்முடைய ஜனங்களோடு கூட மாறாத ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். When he said, I am the Lord who heals you. நானே உங்களை குணமாக்கும் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்றவர் சொன்னபோது, when he said, if you walk perfectly before me, if you do all the things I command you, if you obey me, I will permit none of the diseases to come upon you like I allowed them to come upon in Egypt. எனக்கு முன்பாக நீங்கள் செம்மையானவைகளை செய்யத்தக்கதாக நான் சொல்லுகிற என் சத்தத்தை கவனமாய் கேட்டு என் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து என் நியமங்கள் யாவையும் கருத்தோடு கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று அவர்களுக்கு சொன்னது போலவே, the rainbow is a sign. வானவில்லும் ஒரு அடையாளமாகும். In the same way the Lord God has given a sign for his healing. அதுபோலவே கர்த்தராகிய தேவன் நமக்கு அவர் கொடுக்கும் சுகத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். Do you know what it is? அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? It is the 5 wounds on the body of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் திரு சரீரத்திலே அவர் அடைந்த ஐங்காயங்களே ஆகும். It is all the stripes on his back. அவருடைய முதுகு முழுவதும் வாரடி வாதையின் தழும்புகள். When the scripture says, by his stripes we are healed. அவருடைய வாரடி வாதையின் தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேத வாக்கியம் சொல்லும்போது, those stripes not only refer to the 39 weeping that the Lord Jesus received. அந்த தழும்புகள் கர்த்தராகிய இயேசுவானவர் தம்முடைய முதுகில் ஏற்றுக்கொண்ட 39 வாரடிவாதையின் தழும்புகளை மட்டும் குறிக்கிறதா இராமல், but also the nails that pierced the hands of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவானவரின் திருக்கரங்களை துளைத்து ஊடுருவிய கொடூரமான ஆணிகளின் தழும்புகளையும் குறிக்கும். That's also a stripe there. அங்கேயும் கூட அது தழும்பாகவே நிற்கிறது. And the crown of thorns that pierced his forehead. அவருடைய நெற்றியை துளைத்து பீத்து கொண்டு பாய்ந்த அந்த முட்கிரீடம், though there are also stripes there. அவைகளும் அங்கே தழும்புகளாகவே நிற்கின்றன. And the nail that pierced through both his legs. அவருடைய 2 கால்களின் ஊடாக ஊடுருவி துளைத்த கூராணிகளும், and there are also stripes there. காயங்களாக தழும்புகளாகவே நிற்கின்றன. And finally the spear that pierced his right side. போதாக்குறைக்கு அவருடைய வலது விலாவை குத்தி துளைத்த அந்த ஈட்டியின் குத்தலும், there are also stripes there. அங்கேயும் காய தழும்புகளாகவே நிற்கின்றன. The whole body of the Lord Jesus is full of stripes. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் திரு சரீரம் முழுவதுமே ஒரே காய தழும்புகளால் நிறைந்து இருக்கின்றன. Even after his resurrection, அவர் உயிர்த்தெழுந்த பின்னரும் கூட the Lord Jesus retains all the stripes on his body. கர்த்தராகிய இயேசுவானவர் அத்தனை காய தழும்புகளையும் இன்னமும் தம்முடைய திருசரீரத்திலே அப்படியே தக்க வைத்திருக்கிறார். Let me show you 2 biblical proofs for that. அதற்கு 2 வேதாகம ஆதார சான்றுகளை நிரூபணமாய் உங்களுக்கு தருகிறேன். On one occasion when he appeared before his disciples after the resurrection, ஒரு சந்தர்ப்பத்தின் போது தாம் உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக அவர் தோன்றிய வேளையில் Thomas was not there. அவ்விடத்தில் தோமா இல்லை. Later on when he heard that the Lord Jesus appeared to the disciples, பிற்பாடு கர்த்தராகிய இயேசுவானவர் சீஷர்களுக்கு தரிசனமாக தம்மை வெளிப்படுத்தினார் என்ற செய்தியை அவர் கேள்விப்பட்டதும், he said, I will not believe until I put my hands into the holes in his hand. அவருடைய கையிலே ஏற்பட்ட அந்த துளையில் துவாரத்திலே என் விரலை போடாமல் நான் நம்ப மாட்டேன் என்றார். And the next time the Lord Jesus appeared before the disciples again, ஆகவே மறுபடியும் அடுத்த முறை இயேசுவானவர் சீஷர்களுக்கு முன்பாக தரிசனமாக தோன்றிய போது Thomas was there. தோமாவும் அங்கே இருந்தார். And while he was talking with the disciples, சீஷர்களோடு இயேசுவானவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே he turned and looked at Thomas. அவர் திரும்பி தோமாவை பார்த்தார். He said, my dear son Thomas, என் அருமை மகன் தோமாவே, come closer. என் அருகே கிட்ட வாப்பா. Come.
என் அருகே கிட்டவா, Look at my hands. என் கைகளை பாரும், Look at the hole in my hand. என் கையில் இருக்கும் துவாரங்களை பாரும். Thomas, தோமாவே, put your hand into the hand. என்னுடைய துவாரத்தில் உன் கையை போடும். And Thomas held to the feet of the Lord Jesus and he cried bitterly. உடனே தோமா இயேசுவானுடைய திருப்பாதங்களை கட்டி பிடித்து மனங்கசந்து அழுதார். He could see the pierce hole in the hand of the Lord Jesus. ஆணிகளால் துளைக்கப்பட்டதால் ஏற்பட்ட துவார துளைகளை இயேசுவானுடைய கரங்களிலே அவரால் நேரில் பார்க்க முடிந்தது. Secondly, we read in Revelation chapter 5. இரண்டாவது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். In verse 6 we read, 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம். a lamb appears before the throne of God. ஒரு ஆட்டுக்குட்டி தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக காணப்படுகிறது. And it seems as if it was slaughtered. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அது காணப்படுகிறது. Not a wholesome lamb, முழுவதுமான ஒரு ஆட்டுக்குட்டியாய் அல்ல, but its neck appeared, it was like slaughtered. அது கழுத்தை பார்க்கும் பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருப்பது போல் காட்சியளிக்கிறது. Forever and forever all the stripes on the body of the Lord Jesus remains. என்னென்றைக்கும் உள்ள சதா காலமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் திரு சரீரத்திலே இருக்கிற காயத்தழும்புகள் நிலைத்திருக்கின்றன. The wounds and the stripes on the body of the Lord Jesus is an eternal sign of the love of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய திரு சரீரத்திலே ஏற்பட்ட காய தழும்புகள் சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனுடைய அந்த பேரன்புக்கான நித்தியமான அடையாளமாகும். It is an eternal sign. அது நித்தியமான அடையாளம். Eternal sign அது நித்தியமான அடையாளம் of God's great sacrifice for you. உங்களுக்காக தேவாதி தேவன் செய்த மிகப்பெரிய தியாக பலியின் அடையாளம். That is why the scripture says, அதனால் தான் வேத வாக்கியம் சொல்லுகிறது, by his stripes we are healed. அவருடைய காய தழும்புகளால் நாம் குணமானோம். In 1 Peter chapter 2 verse 24, 1 பேதுரு 2:24 வசனத்தில், by his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். When were you healed? நீங்கள் எப்பொழுது குணமானீர்கள்? Not now when I'm praying, இப்பொழுது நான் ஜெபிக்கிற நேரத்தில் அல்ல, or not when someone prayed for you. உங்களுக்காக யாரோ ஒரு ஜெபித்த அந்த வேளையில் அல்ல. The scripture says, வேத வாக்கியங்கள் சொல்லுகின்றன, you are healed. நீங்கள் குணமானீர்கள். It's a past tense. அது கடந்த காலத்தில் முடிந்த நிலை. When did that happen? அது எப்பொழுது நடந்தது? On the cross. அது சிலுவையின் மேல் நிறைவேறியது. On the cross. சிலுவையின் மேலேயே. When the Lord Jesus was whipped 39 times. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 39 முறை வாரடியினால் வதைக்கப்பட்ட போது, When the crown was put on his head. கொடூரமான முள்முடி அவர் சிரசில் தைக்கப்பட்ட போது, When all his hands and the feet were pierced with nails. அவருடைய திருக்கரங்களும் திருப்பாதங்களும் கூராணிகளால் துளைக்கப்பட்ட வேளையிலேயே, When the flesh came off his body. அவருடைய சரீரத்திலிருந்து மாம்ச சதைகள் பீந்து தொங்கிய நேரத்தில், When blood flowed all over his body. அவருடைய உடல் முழுவதும் இருந்து ரத்தம் பேரிட்டு பாய்ந்த It வேளையிலேயே, was that day. அவர் அங்கேயே மரித்தார். It was that day. அந்நாளிலேயே, That day. அன்றே, That day. அந்த நாளிலே, Not only were you saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, but you are healed. நீங்கள் சுகமடைந்தீர்கள். From that day. அந்நாளிலே, Just as you look back to that day and you say, Lord, I believe you saved me from all my sins. நீங்கள் அந்த நாளை சற்று திரும்பி பார்த்து, ஆண்டவரே என் பாவங்களிலிருந்து முழுவதும் என்னை ரட்சித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். Just like you look back and you say, Lord, I believe you died for me and I accept your salvation. அந்த நாளை நீங்கள் திரும்பி பார்த்து, கர்த்தாவே எனக்காக நீர் மரித்தீர் என்பதை நான் விசுவாசித்து உம்முடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்வது போலவே, Likewise I tell you today, அதுபோலவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், look back to that day. அந்த நாளை திரும்பி பாருங்கள். Look back to that day when Jesus Christ was whipped. இயேசு கிறிஸ்துவானவர் வாரடிகளால் வதைக்கப்பட்ட நாளை திரும்பி பாருங்கள். Look back to that day on the cross when he was nailed. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே ஆணிகளால் துளைக்கப்பட்ட அந்த நாளை திரும்பி பாருங்கள். Your healing started there. அங்கே உங்கள் சுகம் ஆரம்பித்து விட்டது. You were healed that day. அன்றே நீங்கள் குணமானீர்கள். It's a finished work. அது முடிந்து போன வேலை. Just like you accept salvation by faith. விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது போலவே, Now say aloud,
இப்பொழுது சத்தமிட்டு சொல்லுங்கள். Lord Jesus, I believe. கர்த்தராகிய இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன். Lift up your holy hands. உங்கள் தூய கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். Put one hand on your part of the body where you have a problem. எங்க உடம்புல பிரச்சனை இருக்கோ அங்கே ஒரு கையை வைத்துக் கொள்ளுங்கள். And you say, சொல்லுங்கள், Lord Jesus, கர்த்தராகிய இயேசுவே I believe. நான் நம்புகிறேன். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே I believe. நான் விசுவாசிக்கிறேன். Lord Jesus, கர்த்தராகிய இயேசுவே I believe. நான் விசுவாசிக்கிறேன். I was healed. நான் சுகமாகிவிட்டேன். I was healed. அன்றே நான் சுகமானேன். I was healed. நான் சுகமானேன். Therefore, ஆகையால் let the healing manifest right now. உம்முடைய சுகம் இப்பொழுது என்னிலே வெளிப்படுவதாக. Let the healing manifest right now. அந்த சுகம் இப்பொழுதே வெளிப்படுவதாக. Let the healing manifest right now. அந்த சுகம் இப்பொழுதே வெளிப்படுவதாக. Even if as I'm speaking these words, இந்த வார்த்தைகளை நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே some of you are feeling the power of God flowing from the crown of your head all over your body. தேவனுடைய வல்லமை உங்களுடைய உச்சம் தலை முதல் உங்கள் சரீரம் முழுவதும் பிரவாகித்து பாய்கிறதை உங்களில் அநேகர் உணர்கிறீர்கள். An uncontrollable power is flowing all over you right now. அடக்கி கட்டுப்படுத்த முடியாத ஒரு வல்லமை இப்பொழுது உங்கள் மேல் முழுவதுமாய் பாய்கிறது. And you're shaking very much. நீங்கள் மிகவும் அதிகமாய் நடுங்குகிறீர்கள். And uncontrollably your tongue is let loose to speak in unknown tongues. உங்களை நீங்களே அடக்க முடியாத அளவுக்கு அந்நிய பாஷைகளை பேசும்படி உங்கள் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கின்றன. Don't stop that. அதை நிறுத்தி விடாதீர்கள். Let the power flow. வல்லமை பிரவாகிக்கட்டும். Let it flow. அது பாய்ந்து செல்லட்டும். The healing power that started on the cross is now flowing inside you. சிலுவையிலே தோற்றம் கண்ட அந்த குணமாக்கும் வல்லமை இப்பொழுது உங்களுக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. Thank you, wonderful Lord Jesus. எங்கள் அதிசயநாதர் இயேசுவுக்கு நன்றி ஐயா. Thank you, wonderful Lord Jesus. எங்கள் அற்புத இயேசுவுக்கு நன்றி சொல்கிறோம். I also see something else. இன்னொரு காட்சியை நான் பார்க்கிறேன். We read in Ezekiel chapter 40. எசேக்கியேல் 40ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோமே. Up to 48. 48ஆம் அதிகாரம் வரை. That in the new temple that the Ezekiel sees, எசேக்கியேல் பார்த்த அந்த புதிய தேவாலயத்தில் there's a water, streams of water that flows under the doorway. அங்கே அந்த வாசலுக்கு கீழாக ஒரு நீரோட்ட நதி பாய்கிறது. And it is for the healing of the nations. அது பல தேசத்து மக்களுடைய ஆரோக்கிய சுகத்துக்கான நதி. We also read in Revelation chapter 22. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலும் படிக்கிறோமே. That from under the throne of God a river of water flows out. தேவனுடைய சிங்காசனத்தின் கீழிருந்து தேவனுடைய நதி ஒன்று பிரவாகித்து பாய்கிறது. And the tree of life is planted by the rivers of life. அந்த ஜீவ நதி கரை ஓரங்களிலே ஜீவ விருட்சம் நாட்டப்பட்டிருக்கிறது. And the leaves on the tree of life are for the healing of the nations. அந்த ஜீவ விருட்சத்தின் மரத்தின் இலைகள் எல்லாம் எல்லா நாட்டு மக்கள் ஆரோக்கிய சுகமடைவதற்காகவே இருக்கிறதா. Likewise I see a river of water flowing towards you. அதை போலவே ஒரு ஜீவ நதி பிரவாகம் உங்களை நோக்கி பாய்கிறதை பார்க்கிறேன். Whatever may be your sicknesses and disease, உங்களுடைய வியாதிகளும் நோய்களும் எதுவாயிருந்தாலும் சரி, the river of life will come and touch you right now. ஜீவ நதி இப்பொழுதே பாய்ந்து வந்து உங்களை தொடும். You will feel wetness on your feet. உங்களுடைய கால்கள் நனைந்து ஈரமாவதை உணர்வீர்கள். Wetness under your back. உங்கள் முதுகுக்கு கீழே ஒரு ஈரத்தை உணர்வீர்கள். Oh, the healing power is flowing towards you. குணமாக்கும் வல்லமை உங்களுக்கு நேராய் பிரவாகித்து பாய்கிறது. Thank you, wonderful Lord Jesus. எங்கள் அதிசயநாதர் இயேசுவுக்கு நன்றி ஐயா. Thank you, wonderful Lord Jesus. எங்கள் அற்புத இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறோம். He is Jehovah Rapha. இவர் யெகோவா ரஃபா. He is Jehovah Rapha. இவர் யெகோவா ரஃபா. Come on, lift up your hands. உங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். And bless his holy name. அவருடைய பரிசுத்த நாமத்தை போற்றி புகழுங்கள். Shout at the top of your voice. உங்கள் உச்ச ஸ்தானியில் சத்தமிடுங்கள். Thank you, Lord Jesus, for healing me. இயேசுவே என்னை சுகமாக்கின மாதேவுக்கு நன்றி கர்த்தாவே. Thank you, Jehovah Rapha. யெகோவா ரஃபாவுக்கு நன்றி. Thank you, Jehovah Rapha. யெகோவா ரஃபாவுக்கு நன்றி. Thank you, Lord, for the manifestation of your healing power. உம்முடைய குணமாக்கும் வல்லமை வெளிப்பட்ட மாதேவுக்கு நன்றி கர்த்தாவே. No death can stand before the power of Jehovah Rapha. யெகோவா ரஃபாவின் மாவல்லமையின் பிரவாகத்துக்கு முன்பாக எந்த மரணமும் எதிர்த்து நிற்க முடியாது. No power of death. எந்த மரணத்தின் வல்லமையானாலும், No power of coma. எந்த சுயநினை விளைவின் வல்லமையானாலும் Right now, இப்பொழுதே in the name of the Lord Jesus, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே I command death to be uprooted. மரணம் வேரோடு பிடுங்கி எறியப்படும்படி கட்டளையிடுகிறேன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே I command
those in coma, open your eyes. கோமாவில் சுயநினைவிழந்திருக்கிற நீங்கள் உங்கள் கண்களை திறக்கும்படி கட்டளையிடுகிறேன். I command in Jesus' name, leave. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் உயிர் பிழைத்து வாழும்படி கட்டளையிடுகிறேன். Thank you, wonderful Lord Jesus. எங்களது சேனாதர் இயேசுவுக்கு நன்றி. Let the rivers of life flow. உம்முடைய ஜீவ நதியின் பிரவாகம் பாய்வதாக. Let it flow பாய்ந்து செல்லட்டும் ஐயா. for a healing for your children. உம்முடைய பிள்ளைகளுக்கான சுகத்துக்காய் பிரவாகிப்பதாக. Thank you, wonderful Lord Jesus. எங்களது சேனாதர் இயேசுவுக்கு நன்றி. Thank you, wonderful Lord Jesus. எங்களது சேனாதர் இயேசுவுக்கு நன்றி. It is the nature of God to heal his people. தம்முடைய ஜனங்களை குணமாக்குவதுதான் தேவனுடைய இயல்பான சுபாவ தன்மையே. The covenant name Jehovah Rapha means, உடன்படிக்கையின் திருநாமமாகிய யெகோவா ரஃபா என்றால் it expresses the nature of God as a healer. தேவன் குணமாக்குகிறவராய் இருக்கிறார் என்ற அவருடைய இயல்பான குணாதிசய தன்மையை வெளிப்படையாய் விவரிக்கிறது. And a restorer. அவர் சீரமைத்து மீட்டெடுக்கிறவர். And a sustainer. அது மட்டுமல்ல, ஆதரித்து தாங்குகிறவர். And a renewer. புதுப்பிக்கிறவர். This is the works that are found in the covenant name Jehovah Rapha. யெகோவா ரஃபா என்னும் உடன்படிக்கையின் திருநாமத்துக்குள் இப்படிப்பட்ட தேவனுடைய கிரியைகளை பார்க்கிறோம். He heals. அவர் குணமாக்குகிறார். He restores. அவர் புதுப்பித்து மீட்டெடுக்கிறார். He sustains. அவர் ஆதரித்து தாங்குகிறார். And he renews. அவர் புதிதாக்குகிறார். This is the covenant name of God. இது தேவனுடைய உடன்படிக்கையின் நாமமாகும். Look at that power in the name. அந்த நாமத்துக்குள் இருக்கும் வல்லமையை பாருங்கள். So far you have only heard Jehovah Rapha means healing. இதுவரைக்கும் யெகோவா ரஃபா என்றால் சுகம் என்று மட்டும்தான் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். No, it also means restoration. அப்படியல்ல, பூரண மறுசீரமைப்பையும் அது குறிக்கும். Sustaining. ஆதரித்து தாங்குதல். And renews. புதுப்பித்தல். Renews every brokenness inside your body. உங்கள் சரீரத்துக்குள்ளாக இருக்கிற எல்லா உடைவுகள் சிதைவுகளையும் அவர் புதிதாக்குகிறவர். Restores strength into your body. அவர் உங்கள் சரீரத்துக்குள்ளாக பலனை மறுபடியும் ஊட்டுகிறார். So that the lame will leap and jump for joy. முடவன் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும்படி செய்வார். And he will sustain you from dying. நீங்கள் மரித்து சாகாதபடிக்கு உங்களை ஆதரித்து தாங்குவார். It may appear that a person has died, ஒருவர் மரித்து விட்டார் என்பது போல் காணப்படும். but he sustains. ஆனால் அவரோ பிழைக்க வைத்து தாங்குகிறார். Good example is what we read in John chapter 11. அதற்கு தலை சிறந்த உதாரணம் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் ஒரு காரியமே. His great dear friend Lazarus had died. அவருடைய மிகப்பெரிய அருமையான நெருங்கிய சிநேகிதர் லாசரு மரித்து போய்விட்டார். And it would appear that the body will begin to stink. அவருடைய சரீரம் நாறத் தொடங்கிவிடும் என்பது போல் காட்சி அளிக்கிறது. But the Lord Jesus has been sustaining his body. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரோ அவருடைய சரீரத்தை ஆதரித்து தாங்கி பராமரிக்கிறார். On the fourth day when he commanded Lazarus to rise up, லாசருவே எழுந்து வா என்று 4ஆம் நாளில் அவர் கட்டளை கொடுத்தபோது, when Lazarus arose to life, லாசரு மறுபடியும் உயிரோடு வாழும்படி எழுந்த நேரத்தில், when he came out of the grave, அவர் கல்லறைக்குள் இருந்து வெளியே வந்தார். he wasn't stinking. அவர் நாறிக்கொண்டிருக்கவில்லை. He wasn't stinking. அவர் பிணவாடையில் நாறவில்லை. Because Jehovah Rapha sustained life in his body. ஏனென்றால் யெகோவா ரஃபா லாசருவின் சரீரத்துக்குள்ளே அந்த ஜீவன் அப்படியே தங்கியிருக்கும்படி ஆதரித்து தாங்கினார். Hallelujah. அல்லேலூயா. Let me give you one very good example. இன்னும் ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். You hear the voice of my interpreter in the Tamil language. தமிழ் மொழியிலே என் மொழிபெயர்ப்பாளருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். Sometime last month he was afflicted very terribly with a sickness. சில மாதங்களுக்கு முன்பு அவர் கடுமையான ஒரு வியாதியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார். He became skin and bones. எலும்பும் தோலுமாகி விட்டார். You will never recognize him. அவரை நீங்கள் அடையாளமே காண முடியாதபடி உருக்குலைந்திருந்தார். Even I could not recognize him. என்னாலேயே அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. Who's this man? இவர் யார்? Is this our beloved brother Boaz? இவர்தான் நம் அன்பு சகோதரர் போவாசா? You couldn't recognize him. அடையாளமே கண்டுபிடிக்க முடியவில்லை. He was skin and bones. அவ்வளவுக்கு மெலிந்து எலும்பும் தோலுமாகி விட்டார். He could not walk. அவரால் நடக்கவே முடியவில்லை. He had to be held. கைப்பிடித்து தாங்கிதான் கொண்டு வர வேண்டும். He was on the verge of dying. மரண தருவாயில் இருந்தார்.
But look at him today. ஆனா இன்றைக்கு அவரை பாருங்கள். Look at him today. இன்று அவரை பாருங்கள். Jehovah Rapha sustained him. யெகோவா ரஃபா அவரை ஆதரித்து தாங்கினார். Hallelujah. Hallelujah. Jehovah Rapha sustained him. யெகோவா ரஃபா அவரை ஆதரித்து தாங்கினார். Restored his body. அவருடைய சரீரத்தை மறுபடியும் மீட்டு கொடுத்தார். Renewed all the organs in his body. சரீரத்தில் இருக்கிற சகல உறுப்புகளையும் புதிதாக்கினார். And became his healer. அவரை குணமாக்கும் பரிகாரி ஆனார். Today you see him well and whole. இன்றைக்கு அவரை நல்ல ஆரோக்கியம் முழுவதும் Hallelujah. பார்க்கிறீர்கள். ஹalleluya.